Hello students, welcome to my channel. 9th standard social science annual exam original question paper Tamil medium question paper பார்க்க போறோம். So both Tamil medium and English medium நம்மளோட சேனல்ல இருக்கு. செக் அவுட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க ஸ்டூடண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். So first 100 மார்க் எழுத போறோம். 14 one words. கீழ்கண்ட அனைத்து வினாக்களுக்கும் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் ஒன் வேளாண்மை மற்றும் விலங்குகளை பழக்கப்படுத்துதல் தொடங்கிய காலகட்டம். நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாமா? செகண்ட் ஒன் எகிப்தர்கள் இறந்த உடல்களை பதப்படுத்திய பாதுகாப்பு முறை. தேர்ட் ஒன் பசிபிக் பெருங்கடல் என பெயரிட்டவர். ஃபோர்த் ஒன் நீராவி படகு போக்குவரத்து சேவையை நிறுவியவர் யார்? ஃபிஃப்த் ஒன் புவி தட்டுகளின் நகர்வு டேஷ் ஆற்றலை வெளிப்படுத்துகிறது. சிக்ஸ்த் ஒன் புவியின் குளிர்ச்சியான பல்லுயிர் தொகுதி. செவன்த் ஒன் டேஷ் உயிர் வாழ இன்றியமையாத வாயுவாகும். எய்த் ஒன் விழு மூடிக்குள் பிடித்துக்கொள் என்பது எதற்கான ஒத்திகை. நைன்த் ஒன் உலகிலேயே மிகப்பெரிய மக்களாட்சி நாடு டேஷ். டென்த் ஒன் டேஷ் காலத்தில் இருந்த உள்ளாட்சி அமைப்பு பற்றிய உத்தரமேரூர் கல்வெட்டு தெரிவிக்கிறது. 11 பாராளுமன்ற ஆட்சி முறையில் பெரும்பான்மை பெற்ற கட்சியின் தலைவர் டேஷ் ஆவார். 12th ஒன் சார்க் கூட்டமைப்பின் உறுப்பு நாடுகளில் இல்லாத ஒன்று. 13 பின்வரும் துறைகளில் இந்தியாவில் மிகப்பெரிய வேலை வாய்ப்பு துறை எது? 14 பாருங்க தமிழகத்தின் வடகிழக்கு பருவமழை பொழியும் மாதங்கள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நெக்ஸ்ட் 2 மார்க் 10 அட்டன் பண்ண டோட்டலாக 20 மார்க்கில் ஏதேனும் 10 வினாக்களுக்கு விடையளில. 15th ஒன் பெருங்கற்காலத்தில் இறந்தோரை புதைக்கும் வழக்கத்தின் வகைகளை கூறுக. 16 பிரான்சின் 3 வர்க்கங்களின் அமைப்பு பற்றி எழுதுக. 17 ஹீனயானம் மற்றும் மகாயானம் பற்றி குறிப்பு. 18th ஒன் தொழில் புரட்சியின் போது இங்கிலாந்தின் தொழிலாளர்களின் வாழ்விடங்களை நிலை எவ்வாறு இருந்தன. 19 புவியின் 4 கோளங்களை பற்றி சுருக்கமாக எழுதுக. 20 காலநிலையை பாதிக்கும் காரணிகள். 21 மக்கள் அடர்த்தி என்றால் என்ன. 22 பார்க்கலாமா உயிர்கோளம் என்றால் என்ன. நெக்ஸ்ட் ஆப்ரகாம் லிங்கனின் மக்களாட்சி வரையறை வந்து எழுதுக. 24 அடிப்படை உரிமைகள் யாவை. 25 போக்சோ வரை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். 26 மேம்பாடு என்பதற்கு நீங்கள் என்ன பொருள் கொள்வீர்கள். 27 பொருளாதாரத்தில் உள்ள 3 துறைகள் யாவை. நெக்ஸ்ட்டு இடம்பெயர்தலுக்கான காரணங்கள். ஸோ வந்து 28 கொஸ்டினில் வந்து எல்லாமே 10 கொஸ்டின் அட்டன் பண்ணணும். 28 வந்து கம்பல்சரி கொஸ்டின் பார்த்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் ஏதேனும் 10 வினாக்கள் கிடையாது. இதுதான் சூப்பரான பாட்டே வந்து 10 5 மார்க்கு டோட்டலாக 50 மார்க் ஸ்டூடெண்ட்ஸ். 42 வந்து கம்பல்சரி கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் 29 கோடிட்டிடங்களை நிரப்புக 5 கொடுத்துருக்காங்களா ஒன்றா ரீட் பண்ணிட்டுமா. டேஷ் என்பது மனித தலையும் சிங்க உடலும் கொண்ட கல்லாலான மிகப்பெரிய உருவம். நெக்ஸ்ட்டு தீர்த்தரர்களின் நீண்ட மரபில் வந்தவர் என்னும் 24வது மற்றும் கடைசி தீர்த்தகர் என்றும் சமணர்கள் நம்புகிறார்கள். தேர்ட் ஒன் டேஷ் மற்றும் டேஷ் அடிப்படையில் இடப்பெயர்வு கணக்கிடப்படுகிறது. நெக்ஸ்ட் தேசிய வாக்காளர் தினம் அனுசரிக்கப்படும் நாள். நெக்ஸ்ட் வந்து தமிழக மக்களின் பெரும்பான்மையினர் டேஷ் தொழிலையே சார்ந்திருக்கிறார்கள். 30 மனிதர்களின் வரலாறு பூமியின் வரலாற்றுடன் நெருங்கியது தொடர்புடையது டேஷ் தெளிவுபடுத்துக. 31 புவியியல் சார் கண்டுபிடிப்புகளின் விளைவுகளை குறித்து ஆராய்க. 32 இந்தியாவின் ஆங்கிலேய ஆட்சியின் பொருளாதார தாக்கத்தை விவாதிக்கவும். 33 வேறுபடுத்துக வானிலை மற்றும் காலநிலை புவி மாதிரி மற்றும் நில வரைபடம். 34 புவியின் அமைப்பு. 35 வளிமண்டலத்தின் அமைப்பு பற்றி ஒரு பத்தியல் எழுதுக. 34 தீ விபத்தின் போது என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி குறிப்புரைக. 37 மக்களாட்சியில் உள்ள சவால்கள். 38 உள்ளாட்சி அமைப்புகள் எதிர்கொள்ளும் முக்கிய சிக்கல்கள் மற்றும் சவால்கள் யாவை. 30 இந்திய ரிசர்வ் வங்கியின் பணிகளை விவரிக. 40 இடப்பெயர்வின் முறைகளை பற்றி கலந்துரையாடுக. நெக்ஸ்ட் 41 என்னென்னா காலக்கோடு வரையறு. எதில் இருந்ததுன்னா 1780 1800 வரையிலான ஏதேனும் 5 உலக வரலாற்று நிகழ்வுகளை காலக்கோட்டில் குறிப்பிடுக. ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின் 42 என்ன கீழ்காணும் இடங்களை இந்திய வரைபடத்தில் குறிக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை, டெல்லி, வங்காளம், கீழடி, விஜயநகர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 8 மார்க்கில் வந்து செப்பரேட்டாக உங்களுக்கு மேப் தான். 43 பாருங்கள் தமிழக வரலாற்றின் சோழர்களின் காலம் ஒரு உன்னத காலம் விரிவுபடுத்துக விளக்குகன்னு கேட்டிருக்காங்க. அல்லது வந்து இந்தியாவில் தொழில் புரட்சிக்கான இந்தியாவில் ஏற்பட்ட விளைவுகள். ஸோ இந்த 8 மார்க்கில் கண்டிப்பாக இந்த கொஸ்டின் தான் ஈஸியாக வந்து ரைட் பண்ணலாம். ஸோ நல்லா படிச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். 44 கீழ்காணும் இடங்களை உலக வரைபடத்தில் குறிக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு பசிபிக் நெருப்பு வலயம், செங்கடல், ஆசியா, ஆல்ப்ஸ் மலைத்தொடர் அல்லது இமயமலை, தென் அமெரிக்கா. இதிலே வந்து உங்களுக்கு ஏ வரையும் கொடுத்துருக்காங்க. பசிபிக் நெருப்பு வலயம், செங்கடல், ஆசியா, ஆல்ப்ஸ் மலைத்தொடர், இமயமலை, தென் அமெரிக்கா, இங்கிலாந்து குளிர் பாலைவனம். அப்படி இல்லைனா வெப்ப பாலைவனம், கங்கை டெல்டா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, அதுக்கப்புறம் வந்து டென்மார்க், கிழக்கு ஆப்பிரிக்கா பள்ளத்தாக்கு, அலாஸ்கா நீரோட்டம். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு எது நல்லா தெரியும், எதில் வந்து அதிகமாக தெரியுமோ அதை அட்டென்ட் பண்ணி சூப்பராக மார்க் வாங்கிடலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் சூப்பராக இது எல்லாமா இது போல் எல்லா சப்ஜெக்ட்டும் பார்க்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் 10th எக்ஸாம் எழுத போகிறீங்க. அப்போ வந்து நல்லா படிக்க ஆரம்பிக்கலாம். தேங்க்யூ பாபை சொல்லுங்களா.